Good morning student. இன்னைக்கு பார்க்க போறது example 3.13 question பாருங்க. Show that if P, Q, R are rationals, the root of the equation x square minus 2px plus p square minus q square plus 2qr minus r square equal to 0 are rational. So questions show that shows பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இங்க if க்கு அடுத்து வரது எல்லாமே கண்டிஷனா எடுத்துக்கணும். சோ if ன்னு வந்தாலே அது கண்டிஷனா எடுத்துக்கணும். அப்ப if pq are rational, pqrங்கிறது இங்க rational number. அதுக்கு அடுத்து the roots of the equation are rational. சோ அப்ப இங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியது the roots of the equation are rational. இந்த ஈக்குவேஷன் உடைய ரூட்ஸ் வந்து ரேஷனல்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணனும். சோ நம்ம ஸ்டார்டிங்ல இந்த போன கிளாஸ்ல என்ன பார்த்தனா the roots are rational if and only if del is perfect square னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு நோட்ஸ் ஒன்னு பார்த்தோம், ஒரு கண்டிஷன் ஒன்னு பார்த்தோம். அப்ப ரூட்ஸ் வந்து ரேஷனல்னா அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா del உடைய வேல்யூ வந்து perfect square னு சொல்லிட்டு discriminant வேல்யூ அதாவது discriminantனா del வந்து perfect square னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? சோ இப்ப given equation எடுத்து எழுதிட்டேன். நம்மளுடைய given equations x square minus 2px plus p square minus q square plus 2qr minus r square equal to 0. So given equations first step given equations எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுறேன்னா அதாவது ABC வேல்யூ எடுத்து எழுதுறேன். அதாவது x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க 1. அந்த 1 a ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு x உடைய கோஎஃபிஷியன்ட் -2p. அந்த -2p ய b ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் x எல்லா டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். சோ p ஸ்கொயர் q ஸ்கொயர் 2qr r ஸ்கொயர் இல்ல எதுலயுமே x டேர்ம்ஸ் இல்ல. அப்ப இது வந்து கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கணும். அப்ப இந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு எடுத்துக்கணும் c ன்னு எடுத்துக்கணும். c p ஸ்கொயர் q ஸ்கொயர் 2qr r ஸ்கொயர். சரிங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் given equation எடுத்து எழுதிட்டேன். அதுல இருந்து a b c உடைய வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இப்ப del உடைய வேல்யூ கால்குலேட் பண்ண போறேன். del உடைய வேல்யூ நமக்கு தெரியும். del p square minus 4ac. ஏன் del உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணா இங்க வந்து क्वेश्चंसல the roots are rational. ரூட்ஸ் வந்து ரேஷனல் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணனும். அப்ப ரூட்ஸ் வந்து ரேஷனல் ப்ரூஃப் பண்றதுக்கு del is a perfect square னு சொல்லணும். del உடைய வேல்யூ வந்து perfect squareல இருக்குதுன்னு சொன்னா the roots are rational னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப அதனால இப்ப வந்து del உடைய வேல்யூ நான் கால்குலேட் பண்ண போறேன். del p square minus 4ac. இப்ப நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன எழுதிருக்கேன்னா இப்ப வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். p உடைய வேல்யூ -2p. சோ -2p ஹோல் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து -4 into a உடைய வேல்யூ 1. சோ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் c உடைய வேல்யூ that means p square q square 2qr r square. சோ அத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். சோ அப்ப p உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து 4 into a உடைய வேல்யூ அதுக்கு அடுத்து c உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் லைன் என்ன எழுதுறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்ப -2p ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆ மாறிடும். 2 ஸ்கொயர் வந்து 4 p ஸ்கொயர் -4 into 1 4 p ஸ்கொயர் q ஸ்கொயர் 2qr r ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்ப இந்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்னா 4p ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த -4 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போறேன் இந்த ஃபேக்டரோட. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது -4 into p ஸ்கொயர் 4p ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் into மைனஸ் பிளஸ் +4q square. Next minus into plus minus 4 2s are 8 8qr. Next minus into minus plus 4r square.
இப்போ இந்த ஸ்டெப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா அதாவது இந்த 4p ஸ்கொயரும் -4p ஸ்கொயரும் +4p ஸ்கொயரும் -4p ஸ்கொயரும் கேன்சல் ஆகுது. இப்போ ரிமைனிங் ஃபேக்டர் ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுது இந்த ஸ்டெப்ல எடுத்து எழுதிக்கிறேன். அதாவது ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா 4q² - 8qr + 4r². ஸோ அந்த டேர்ம் எடுத்து இங்க எழுதுறேன். ஸோ 4q² - 8qr + 4r². இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா இந்த எல்லா டேர்ம்ஸ்மே 4 வந்து காமனா இருக்கு. சோ 4 வெளில எடுத்தனா q² - 2qr + r². சோ இதுல இருந்து q² - 2qr + r² இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா a² - 2ab + b² ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இது எப்படி எழுதணும்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதலாம். இங்க a ங்கிறது q b ங்கிறது r. அப்ப வந்து 4 × q - r ஹோல் ஸ்கொயர். அப்ப பார்த்தனா அப்ப டெல் உடைய வேல்யூவை பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல எழுதுற. பெர்ஃபெக்ட் 4 வந்து 2 ஸ்கொயர். சோ q - r ஹோல் ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா பவர்ல 2 வர மாதிரி எழுதியாச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கறோம்னா it is greater than 0 பாசிட்டிவ். இது வந்து பாசிட்டிவ் which is a perfect square. perfect square எப்படி சொல்றேன்னா ஹோல் ஸ்கொயர் பவர்ல 2 இருக்கு. q - r ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப நம்ம del வந்து perfect squareனு சொன்னதனால இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்கறேன்னா hence the roots are rational. ரூட் வந்து ரேஷனல் சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஆக்சுவலா del வந்து perfect squareனாலே roots are rational சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்மளுடைய ரிசல்ட் வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. क्वेश्चंसல இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. the roots are rational னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப இந்த ரிசல்ட்ட ப்ரூஃப் பண்ணியாச்சு. சோ புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து given equation எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுல இருந்து abc வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்கன்னா del are rational roots are rational னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. ரூட் வந்து ரேஷனல் னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சோ ரூட் வந்து ரேஷனல் னு சொல்றதுக்கு என்ன செய்யணும்னா del is a perfect square னு சொல்லணும். அதாவது del உடைய வேல்யூ வந்து என்னால perfect square எழுத முடியும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணனும். சோ அது ப்ரூஃப் பண்ணனா the roots are rational னு சொல்லலாம். அப்ப என்ன செய்யறேன்னா அப்ப del உடைய வேல்யூல போய்ட்டு del உடைய ஈக்குவேஷன்ல போய்ட்டு abc உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது perfect square எழுதிட்டேன். அதாவது 4 × 4 வந்து 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் × q - r ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. பவர்ல எல்லாமே 2 வரதுனால இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்ப பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கிறதுனால therefore the roots are rational சொல்லிட்டு நான் கன்க்ளூஷன் கொடுக்கிறேன். சரிங்களா? புரியுதா? Next example 3.14 prove that a line cannot intersect a circle at more than 2 points. So இந்த क्वेश्चंसல என்ன கொடுத்திருக்காங்கன்னா prove that a line cannot intersect a circle at more than 2 points. அதாவது ஒரு லைன் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணுது. இது ரெண்டுமே இன்டர்செக்ட்னா மீட் பண்ணுது. ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அந்த பாயிண்ட் எத்தனை பாயிண்ட்ல அது மீட் பண்ணுதுன்னா at more than 2 that means cannot intersect a circle at more than 2 points. ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு மேல அது மீட் பண்ணாது. அப்படி அதான் இன்டர்செக்ட்னா ரெண்டு லைனும் சர்க்கிளும் மீட் பண்ற பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேல மீட் பண்ணாது. ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேல அது இன்டர்செக்ட் ஆகாது. அந்த இன்டர்செக்ட் போர்ஷன்ல ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் வரும். அதுக்கு மேல பாயிண்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் क्वेश्चन. புரியுதுங்களா? prove that a line cannot intersect a circle at more than 2 points. லைனும் சர்க்கிளும் இன்டர்செக்ட் பண்ணா அந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் தான் வரும். அதுக்கு மேல வராதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன செய்யணும்? ப்ரூஃப் பண்ணணும். இதான் क्वेश्चन. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்துட்டேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல நான் என்ன எழுதிருக்கேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் a circle எழுதிருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் a circle இது ஜெனரல் ஃபார்மேட். இப்போ சர்க்கிள்னாலே இதான் ஜெனரல் ஃபார்மேட். x² + y² = r² ன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் y = mx + c. அதாவது ஏன்னா இங்க வந்து क्वेश्चंसல லைனும் சர்க்கிளும் கொடுத்திருக்காங்க. அப்ப சர்க்கிளோட ஈக்குவேஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன்ஸ் எழுதிருக்கேன். y = mx + c ன்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன்.
இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா என்ன எழுதிருக்கேன்னா substitute y equal to mx plus c in 1. அதாவது இந்த லைனோட ஈக்குவேஷன் எடுத்து போயிட்டு 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x square plus y square equal to r square ல போயிட்டு இந்த லைனோட ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ y equal to yங்கிற வேரியபிளுக்கு பதிலா mx plus c சப்ஸ்டிட்யூட் பண்ணாம அப்ப ஈக்குவேஷன் நம்பர் இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 x square plus y square equal to r square தான் ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? சோ இதுல போயிட்டு x square plus y க்கு பதிலா mx plus c சப்ஸ்டிட்யூட் பண்றேன். mx plus c whole square equal to r square. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்னா x ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டேன். இந்த mx plus c ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பாண்ட் பண்றேன். அதாவது இது எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணனும்னா a plus b ஹோல் ஸ்கொயர். a plus b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல இப்போ இத வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணனும். அப்ப mx ஹோல் ஸ்கொயர்னா m ஸ்கொயர் x ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus 2 into mx into c 2ab னா இங்க aங்கிறது mx bங்கிறது c. அப்ப 2 into mx c இந்த left hand right hand side இருக்க r square left hand side எடுத்துட்டு வரோம். அப்ப எடுத்துட்டு வரும்போது minus r square equal to 0. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்னா அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல x ஸ்கொயர் காமனா இருக்கு. டேர்ம்ஸ்லாம் குரூப் பண்றேன். x டேர்ம்ஸ்லாம் குரூப் பண்றேன். x ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் குரூப் பண்றேன். கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் குரூப் பண்றேன். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து x ஸ்கொயரை குரூப் பண்றேன். அப்ப x ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லயும் x ஸ்கொயர் காமனா இருக்கு. சோ x ஸ்கொயர் வெளில எடுத்தா 1 plus m ஸ்கொயர் into x ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து x டேர்ம் எடுத்து எழுதுறேன். x டேர்ம் வந்து 2mcx. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் இது கான்ஸ்டன்ட்னா x எல்லா டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப இங்க வந்து x எல்லா டேர்ம் c ஸ்கொயர் அதுக்கு அடுத்து r ஸ்கொயர்ல x இல்ல அப்ப மைனஸ் r ஸ்கொயர். அப்ப இங்க வந்து கான்ஸ்டன்ட்னு பார்த்தனா c ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் ஈக்குவல் டு இத கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. So which is a quadratic equations. இந்த ஈக்குவேஷன் வந்து quadratic equation சொல்லிட்டு நான் எழுதுறேன். எப்படி quadratic equation சொல்றேன்னா டிகிரி இதோட டிகிரி வந்து x உடைய highest பவர்னு பார்த்தனா 2. பவர்ல 2 தான் highest பவர். அப்ப பவர் டிகிரி 2வா இருந்தாலே அப்ப இந்த ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 2. டிகிரி 2வா இருந்தாலே இந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லலாம் quadratic equation சொல்லலாம். So அப்ப which is quadratic equation. அப்ப நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன எழுதுறேன்னா this equation cannot have more than 2 solutions. அப்ப இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்கறேன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட்க்கு மேல கிடைக்காதுன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னா இப்போ வந்து டிகிரி எத்தனை டிகிரி இருக்கோ அத்தனை டிகிரிக்கு தான் ரூட் கிடைக்கும். இப்போ டிகிரி 1 னா ஒரு ரூட் தான் கிடைக்கும். டிகிரி 2 னா ரெண்டு ரூட் தான் கிடைக்கும். டிகிரி 3 னா 3 ரூட்ஸ். அப்ப இங்க வந்து பார்த்தனா டிகிரி வந்து இந்த ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 2. So டிகிரி 2 ஆகறதுனால இது quadratic equation சொல்றேன். So quadratic equationல டிகிரி 2வா இருந்தாலே அதுக்கு ரெண்டு ரூட் தான் கிடைக்கும். ரெண்டு ரூட்டுக்கு மேல கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இதுல இருந்து நம்ம சொல்லலாம் கன்க்ளூட் பண்ணலாம் this equation cannot have more than 2 solutions. புரியுதுங்களா? So first நம்மளுடைய proof என்ன இந்த ப்ராப்ளத்துல என்ன proof பண்ண சொல்லிருக்காங்கன்னா line and the circle cannot intersect more than 2 points. ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு மேல லைனும் சர்க்கிளும் intersect ஆகல. அது மீட் பண்ற இடத்துல ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு. இன்டர்செக்ட் பண்ற இடத்துல ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு. அதுக்கு மேல பாயிண்ட் இல்லன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணனும். இதான் வந்து நம்மளுடைய क्वेश्चन. சோ அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் எடுத்து இது வந்து ஜெனரல் ஃபார்மேட். சர்க்கிள்னாலே இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதணும். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்னாலே இது ஜெனரல் ஃபார்மேட் இது. அப்ப x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் equal to r ஸ்கொயர். அப்ப இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன்னா இதுவும் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி லைன். அப்ப இந்த ஈக்குவேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் y equal to mx plus c. So இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்னா லைனோட ஈக்குவேஷன் எடுத்துட்டு போயிட்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஏன் சர்க்கிளோட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் ஏன் லைனோட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாதுன்னு பார்த்தா ஏன்னா yங்கிறது ஒரு ஈஸியர் லீனியர் ஃபார்மேட்ல இருக்கு. சர்க்கிள் ஈக்குவேஷன் எல்லாமே x ஸ்கொயர் y ஸ்கொயர்னு இருக்கு. இதுல இருந்து y கொண்டு வரது x கொண்டு வரது கஷ்டம். yங்கிறது லீனியர் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால இதை எடுத்துட்டு போயிட்டு நான் சர்க்கிள் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ x ஸ்கொயர் plus mx plus c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் வருது. அதுக்கு அடுத்து எக்ஸ்பாண்ட் பண்ணி
டேர்ம்ஸ்லாம் குரூப் பண்ணனா எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டிகிரி 2ங்கற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாலே அதுக்கு ரெண்டு ரூட் தான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. அப்ப இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்கறேன்னா, the equation cannot have more than two solutions. அதாவது line and a circle cannot intersect at more than 2 points. ரெண்டு பாயிண்ட்க்கு மேல intersect ஆகாது. அது மீட் பண்ற இடத்துல ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கும், அதுக்கு மேல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு I conclude that. இது புரியுதுங்களா? அப்ப next line என்ன எழுதுறேன்னா, hence a line and a circle cannot intersect at more than 2 points. இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு பாயிண்ட்க்கு மேல அது intersect ஆகல, intersect பண்ற இடத்துல ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுக்கிறேன். Next example 3.15. If 2 plus I and 3 minus root 2 are roots of the equation x cube minus 13x power 5 plus 62x power 4 minus 126x cube plus 65x square plus 125x minus 140 equal to 0, find all roots. So இப்போ கொஸ்டின்ஸ்ல என்ன கேக்குறாங்கன்னா, இஃப்னு வந்தாலே அந்த லைன் வந்து நம்ம கண்டிஷன் அர்த்தம். சரிங்களா? இஃப்னு ஒரு வேர்டு வந்து அதுக்கு அடுத்து எந்த கண்டிஷன் வந்தாலும், எந்த ஈக்குவேஷன் வந்தாலும் அது கண்டிஷன். அப்ப இஃப் 2 plus I and 3 minus root 2 are roots of the equation. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 2 plus I and 3 minus root 2 are roots னு கொடுத்திருக்காங்க, roots of the equation கொடுத்திருக்காங்க. So ஈக்குவேஷன் இதான். நம்மளுடைய ஈக்குவேஷன் பாருங்க, அந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி பார்த்தோம்னா 6. ஏன்னா x உடைய ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு, இங்க 6 இருக்கு, 5 இருக்கு, 4 இருக்கு, 3 2 1 இருக்கு. அப்ப இருக்கிறதுல x உடைய பவர்ல பெரிய நம்பர் 6. அப்ப என்னோட டிகிரி வந்து 6. சோ ஒரு 6th டிகிரி ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொடுத்திருக்காங்க. क्वेश्चंस என்ன கேக்குறாங்கன்னா, find all the roots, எல்லா ரூட்மே ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இதான் क्वेश्चन. சரிங்களா? சோ அப்ப இப்ப நமக்கு ரெண்டு ரூட் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எத்தனை ரூட் ஃபைண்ட் பண்ணோம்? டிகிரி 6னா அதுக்கு எத்தனை ரூட் கிடைக்கும்னா நமக்கு 6 ரூட் கிடைக்கும். டிகிரி 5னா 5 ரூட், டிகிரி 3னா 3 ரூட், டிகிரி 2னா 2 ரூட், டிகிரி 1னா 1 ரூட். அப்ப இந்த ஈக்குவேஷனோட டிகிரி வந்து x பவர் 6. 6னா டிகிரி 6னா 6 ரூட் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆனா நமக்கு எத்தனை ரூட் கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு ரூட் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ரிமைனிங் நம்ம 4 ரூட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அப் பண்ணனும். இதான் क्वेश्चन. find all roots. ரிமைனிங் இருக்க 4 ரூட்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணி எல்லா ரூட்ஸ் எல்லா 6 ரூட்ஸையும் எடுத்து எழுதணும். இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். புரியுதுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல நான் என்ன எழுதுறேன்னா, given roots are 2 plus I and 3 minus root 2. ஃபர்ஸ்ட் எப்பவுமே மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் given கண்டிஷன் எடுத்து எழுதணும். சோ நமக்கு என்ன இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 2 plus I and 3 minus root 2 are roots னு கொடுத்திருக்காங்க. அப்ப given root எடுத்து எழுதிட்டேன். இதான் given root. 2 plus I and 3 minus root 2 are given roots. அப்ப இங்க பாருங்க, 2 plus I ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் I வந்தாலே அது கான்ஜுகேட் எழுதலாம். அப்ப 2 plus I னா இதோட கான்ஜுகேட் ரூட் வந்து 2 minus I எழுதிட்டனா, நெக்ஸ்ட் வந்து இரேஷனல் நம்பருக்கும் வந்து என்ன வரும், கான்ஜுகேட் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். ரூட் 2ங்கிறது இரேஷனல். அப்ப இதனுடைய கான்ஜுகேட் ரூட் வந்து என்னது, 3 plus, அதாவது சைனை சேஞ்ச் பண்ணது. அதாவது இந்த ரூட் 2 இருக்கு தெரியுமா, இந்த ரூட்டுக்கு நேரா தான் சைன் சேஞ்ச் பண்ணும், 3க்கு நேரா சைன் சேஞ்ச் பண்ண கூடாது. அப்ப ரூட்டுக்கு தான் என்னது, இந்த இரேஷனல் நம்பருக்கு தான் கான்ஜுகேட் எக்ஸிஸ்ட் ஆகும், இன்டிஜர்ஸ்க்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப இங்க இந்த ரூட்ல பார்த்தனா எது இரேஷனல் நம்பர் பார்த்தனா ரூட் 2. அப்ப அந்த இடத்துல தான் போய் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம். அப்ப என்னோட கான்ஜுகேட் ரூட்னு பார்த்தனா அப்ப 3 plus root 2 இதான் அதனுடைய கான்ஜுகேட். அப்ப இந்த ரெண்டு ரூட்டுக்குமே கான்ஜுகேட் ரூட் எடுத்து எழுதியாச்சு. அப்ப 2 minus I and 3 plus root 2 are also roots of the equations. அப்ப 4 roots ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. இன்னும் ரெண்டு ரூட் நம்ம ஃபைண்ட் அப் பண்ணனும். அப்ப இதுல இருந்து என்ன செய்யறனா, hence the factors are, இப்போ என்னோட factors எடுத்து எழுத போறேன். அதாவது இந்த ரூட் எல்லாமே ஃபேக்டர்ல எப்படி எழுதணும்னா, ரூட் எல்லாத்தையுமே x minus னு சொல்லிட்டு எழுதணும். x minus the root அப்படினு எழுதுறது தான் ஃபேக்டர். அப்ப x minus 2 plus I, x minus 2 minus I இதான் ஃபேக்டர். x அதாவது x கூட ரூட் மைனஸ் பண்ணனும். x minus 2 plus I, x minus 2 minus I, x minus
3 minus root 2, x minus 3 plus root 2 are factors. இப்போ factor formatல எழுதியாச்சு. இப்போ next என்ன செய்ய போறோம்னா product of their factor. இப்போ next lineல நான் என்ன எழுதிருக்கேன்னா இப்போ எல்லா ஃபேக்டருமே மல்டிப்ளை பண்ண போறேன். That means product of the factor equal to 0 ன்னு எடுத்துக்கிட்டேன். So இப்போ என்ன செய்யறேன்னா first ரெண்டு ஃபேக்டர் நான் மல்டிப்ளை பண்றேன். x minus 2 plus I, x minus 2 minus I இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்றேன். அப்ப x into x, x square. x into minus 2 minus I வந்து minus 2i minus x. Next minus of 2 plus I எடுத்துட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்றேன். So அப்ப minus of 2 plus I எடுத்துட்டு போயிட்டு into x னா minus of 2 plus I into x. Minus into minus plus 2 plus I 2 minus I. So அப்ப first ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து next என்ன எழுத போறேன்? next term என்ன எழுத போறேன்னா லாஸ்ட் ரெண்டு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ண போறேன். So அப்ப இப்ப லாஸ்ட் ரெண்டு ஃபேக்டர்னா இந்த ஃபேக்டர் தான் x minus 3 minus root 2 into x minus 3 plus root 2 இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப x into x x square, x into that means x into 3 plus root 2 மல்டிப்ளை பண்ணா minus 3 plus root 2 into x ன்னு வரும். அதுக்கடுத்து minus root 2 into x minus root 2 that means 3 minus root minus of 3 minus root 2 into x ன்னு எழுதுவா. அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து minus into minus plus 3 minus root 2 into 3 plus root 2. So last ரெண்டு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடு equal to 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ல போயிட்டு x ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த x உள்ள மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா minus x உள்ள மல்டிப்ளை பண்ணா minus x into 2 minus 2x. அதுக்கடுத்து minus into minus plus ix ன்னு வந்துரும். சரிங்களா? அதுக்கடுத்து திரும்ப minus x உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 2x. அதுக்கடுத்து minus ix ன்னு வரும். plus அதுக்கடுத்து 2 plus I 2 minus I. இது வந்து எப்படி இருக்குன்னா a plus b into a minus b. So a plus b into a minus b னா a square minus b square அந்த ஃபார்மேட்ல தான் எழுதுறேன். அப்ப இங்க 2 plus I into 2 minus I னா 2 square minus ஒரு நடுமத்துல வரணும் minus I square ன்னு வரணும். I square னா minus 1. அப்ப நடுமத்துல இருக்கிற மைனஸும் உள்ள அந்த minus 1 plus ஆயிடும். அப்ப minus into minus plus அப்ப 2 square plus 1 square ன்னு எழுதுவேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து இப்ப இந்த ஃபேக்டரா இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுத போறேன். இப்ப பாத்தீங்கன்னா x ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அதுக்கடுத்து இந்த minus x இந்த minus இந்த x யும் உள்ள மல்டிப்ளை பண்றேன். minus x into 3 minus 3x minus x into root 2 minus root 2x. அதுக்கடுத்து next minus x உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 3x plus minus into minus plus root 2x. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறதுன்னா இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்றேன். அதாவது a minus b into a plus b a square minus b square. அப்ப 3 square minus root 2 whole square. இப்ப நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன செய்யறேன்னா காமன் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்றேன். இந்த ix உம் minus ix உம் கேன்சல் பண்றேன். அதுக்கடுத்து minus root 2x உம் இந்த plus root 2x உம் கேன்சல் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்னா அதாவது இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதுறேன். சோ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னன்னா நமக்கு வந்து that means x square எழுதிட்டேன். இந்த ஃபேக்டர்ல இருக்க ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதுறேன். x ஸ்கொயர் 2x minus 2x இங்க ஒரு minus 2x ஆட் பண்ணா minus 4x. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர் 4 plus 1 5. சரிங்களா? அதுக்கடுத்து ஃபேக்டர்ல x ஸ்கொயர் அதுக்கடுத்து மைனஸ் இங்க minus 3x இருக்கு minus 3x இருக்கு ஆட் பண்ணா minus 6x ன்னு வரும். சோ minus 6x. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து 3 ஸ்கொயர் 9 அதுக்கடுத்து root 2 ஸ்கொயர் வந்து 2 ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆயிடும். அப்ப 9 minus 2 equal to 0.
next lineல என்ன பண்றேன்னா x square minus 4x plus 5 x square minus 6x இந்த 9 minus 2 வந்து 7 equal to 0. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன எழுதியிருக்கேன்னா இந்த ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது எக்ஸ் ஸ்கொயரை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 7 ஓட மல்டிப்ளை பண்றேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் 6x மைனஸ் 6x கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 7 plus 7x square. அதுக்கு next term வந்து minus 4x எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்றேன். செகண்ட் ஃபேக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ல இருக்க ஒவ்வொரு டேர்மையும் எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்றேன். அப்ப minus 4x into x square minus 4x cube minus 4x into minus 6x minus into minus plus 4 6 are 24 x square. அதுக்கு next வந்து minus 4x into 7 minus 4 7s are 8 28 அப்ப minus 28x. அதுக்கு next 5 எடுத்துட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்றேன். 5 into x square plus 5x square 5 into minus 6x minus 5 6 are 30x. next வந்து 5 7s are 35 plus 35. so right hand side 0 அப்படி எடுத்து எழுதிக்கிறேன் equal to 0. இப்போ next step என்ன செய்யணும் terms எல்லாம் group பண்றேன். அதாவது x power 4 terms எல்லாம் group பண்ணி எழுதுறேன். x cube x square எல்லாத்தையும் add பண்ணி எழுதுறேன். இப்போ பாத்தீங்கன்னா x power 4 இப்போ இந்த ஸ்டெப்ல x power 4 ஒரே ஒரு term தான் இருக்கு. அது அப்படியே எடுத்து எழுதிட்டேன். next x cube ன்னு பார்த்தனா minus 6x cube இருக்கு. இங்க ஒரு minus 4x cube இருக்கு. ரெண்டுத்தையும் add பண்ணா நமக்கு வந்து minus 10x cube கிடைக்கும். அது அப்படியே எடுத்து எழுதியாச்சு. next அதுக்கு 7x square இங்க ஒன்னு இருக்கு. அதுக்கு 24x square term இருக்கு. அதுக்கு 5x square இருக்கு. அப்ப இந்த 3 termsமே நம்ம add பண்றோம். so 7x square plus 24x square வந்து 31 வருமா. 31x square plus 5 வந்து 5x square 36x square 3x square terமையும் add பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 36x square கிடைக்குது. அதுக்கு அடுத்து next வந்து x terms எடுத்து எழுதுறேன். so x termsலாம் minus 30x இருக்கு. அதுக்கு அடுத்து minus 28x இருக்கு. இந்த ரெண்டு டேர்மே ஆட் பண்ணனா minus 58x. அதுக்கு அடுத்து கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதுறேன். கான்ஸ்டன்ட்னா x இல்லா டேர்ம் தான் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்போ x இல்லா டேர்ம் பார்த்தனா இப்போ வந்து 35 தான் இங்க கான்ஸ்டன்ட். so 35 equal to right hand side இருக்க 0 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன எழுதிருக்கேன்னா dividing the given polynomial by this factor. அதாவது நமக்கு ஒரு polynomial equations கொடுத்திருக்காங்களா, क्वेश्चनல ஒரு 6th degree equations கொடுத்திருக்காங்களே, அந்த ஈக்குவேஷன் போயிட்டு அந்த ஈக்குவேஷனை இந்த ஃபேக்டர் டிவைட் பண்ண போகுது. இந்த 4th degree equation போயிட்டு அந்த 6th degree equationனை டிவைட் பண்ண போகுது. அதான் இங்க எழுதிருக்கேன். dividing the given polynomial by this factor. so இந்த factor divide the that 6th degree equations given polynomial. நம்ம ப்ராப்ளத்துல என்ன क्वेश्चंस என்ன பாலினாமியல் கொடுத்தாங்களோ அந்த பாலினாமியல இந்த ஃபேக்டர் டிவைட் பண்ண போறோம் நாம. So first என்ன எழுதிட்டேன்னா first given polynomial எடுத்து எழுதிட்டேன். ஏன்னா இது வந்து dividend. so இது இப்ப எந்த ஃபேக்டர் டிவைட் பண்ண போறோம்னா இந்த x power 4ங்கற மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்க ஃபேக்டர் தான் டிவைட் பண்ண போறோம். அப்ப x power 4 minus 10x cube plus 36x square minus 58x plus 35. so இந்த ஃபேக்டர் வந்து இப்ப இத வந்து டிவைட் பண்ண போகுது. சரியா? so அப்ப டிவைட் பண்றதுனா எப்படி பண்ணனும்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா x power 6. அப்ப இங்கேயும் இந்த இதுலயும் x power 6 கொண்டு வரணும். ஆனா இங்க x power 4 தான் இருக்கு. அப்ப நமக்கு x ஸ்கொயர் ஓட இத மல்டிப்ளை பண்ணும்போது x power 6 வருமா? அப்ப என்ன செய்யறேன்னா x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் x power 6 இருக்கு. அப்ப இந்த x power 4 நான் இங்க x power 4 x power 6 ஆ கொண்டு வரணும். அப்ப x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்றேன். அப்ப x power 4 into x square x power 6. next
x square into minus 10 x power 3 வந்து minus 10 power 3 plus 2 power அப்படியே add பண்ணிக்கணும் 3 plus 2 5 அதே மாதிரி next x square into 36 x square 36 x power 4 power add பண்ணிக்கணும் x square க்கு 2 plus 2 4 னு add பண்ணிக்கணும் அதே மாதிரி minus 58 x into x square வந்து x cube னு வரும் அதுக்கு அடுத்து x square into 35 plus 35x square னு வரும் புரியுதுங்களா இந்த x square எடுத்துட்டு போயிட்டு இந்த full equation ஓடையும் போயிட்டு மல்டிப்ளை பண்ணனும் ஏன் மல்டிப்ளை பண்ணனும்னா இங்க வந்து x power 6 இருக்கு நாமளும் அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் x power 6 கீழ x power 6 கொண்டு வரணும் அப்ப x power 6 கொண்டு வரணும்னா இங்க x power 4 மட்டும் தான் இருக்கு அப்ப இது x ஸ்கொயரா x power 6 ஆ மாத்துறதுக்கு x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணனும் புரியுதுங்களா அதனால தான் இங்க x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்றோம் throughout the equation x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறேன்னா சைன் சேஞ்ச் பண்ண போறேன் ஏன் சைன் சேஞ்ச் பண்ணனும்னா ஏனா வந்து சைன் ஆப்போசிட் சைன் இருந்தா மட்டும் தான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும் அப்ப இது பிளஸ் x power 6 இது மைனஸ் x power 6 னா 0 அந்த இடத்துல அப்ப சைன் சேஞ்ச் பண்றேன் அப்ப இங்க பிளஸ்னா மைனஸ் மைனஸ்னா பிளஸ் ன்னு மாத்த போறேன் அப்ப இங்க x power 6 ல பிளஸ் இருக்கு அதனால மைனஸ் ன்னு எடுத்துட்டேன் அதுக்கு அடுத்து இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் அதுக்கு அடுத்து இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் நெக்ஸ்ட் மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் ன்னு எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ன்னு எடுத்துக்கணும் இப்போ டேர்ம்ஸ் வந்து கேன்சல் பண்ண போறேன் இப்போ x power 6 இது minus x power 6 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும் ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இப்ப ஆட் பண்ணி எழுத போறேன் இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தனா minus 13 x power 5 இருக்கு இது வந்து plus 10 x power 5 ஆட் பண்ணனா minus 3 x power 5 னு வரும் அதே மாதிரி 62 x power 4 இருக்கு minus 36 x power 4 சோ நம்ம இதல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணா 36 சப்ட்ராக்ட் பண்ணனா நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா 26 x power 4 னு கிடைக்கும் அதே மாதிரி minus 126 x cube இருக்கு நெக்ஸ்ட் plus 58 x cube இத ஆட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 68 x cube அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 65 x square இருக்கு minus 35 x square இத சப்ட்ராக்ட் பண்ணனா நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா 30 x square னு கிடைக்கும் சோ அதுக்கு அடுத்து 127 ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதா 127x minus 114 அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதா that means இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யறனா இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல திரும்ப பார்த்தா நமக்கு minus 3x power 5 இருக்கு இப்போ திரும்ப இத கேன்சல் பண்ணனும் minus 3x power 5 கேன்சல் பண்றதுக்கு அப்ப இந்த ஈக்குவேஷனை minus 3x power 5 ஆ மாத்தணும் ஆனா இங்க minus 3 இல்ல அப்ப minus 3 எடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்து x power 4 தான் இருக்கு x இருந்தா மட்டும் தான் x power 5 ஆ மாறிடும் அப்ப minus 3x ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்ம் வந்து x power 4ங்கற டேர்ம் என்னவா மாறிடும்னா minus 3 x power 5 ஆ மாறிடும் புரியுதுங்களா இப்ப minus 3x எடுத்துட்டு போயிட்டு இந்த full equationால மல்டிப்ளை பண்றேன் full equationையும் மல்டிப்ளை பண்றேன் அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 3x power 5 plus 30x power 4 minus 108x cube plus 174x square minus 105x புரியுதுங்களா இந்த minus 3x எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணனும் minus 3x into x power 4 minus 3x power 5 அதே மாதிரி minus 3x into minus 10x cube minus into minus plus ஆ வந்துடும் 10 into 3 30 x power 3 into x power 4 வந்துடும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் plus into minus minus 36 into 3 108 x square into x power 3 அதுக்கு அடுத்து minus into minus plus 58 into 3 174 x into x square அடுத்து 35 into minus 3x minus 105x இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா இப்போ இந்த ரெண்டு டேர்முமே சைன் சேமா இருக்கு அப்ப சைன் மாத்தினா மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும் ஆப்போசிட் சைன் மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும் அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா இப்போ வந்து இது வந்து ஆப்போசிட் சைனை சேஞ்ச் பண்றேன் அப்ப மைனஸ் இருந்தா பிளஸ் அதுக்கு அடுத்து பிளஸ்க்கு மைனஸ் மைனஸ்க்கு பிளஸ் அதுக்கு அடுத்து பிளஸ்க்கு மைனஸ் அதுக்கு அடுத்து மைனஸ்க்கு பிளஸ் ன்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ டேர்ம்ஸ் கேன்சல் பண்ண போறேன் சோ minus 3x power 5 plus 3x power 5 ஆட் பண்ணா எனக்கு வந்து 0 கிடைக்கும் அப்ப ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆட் பண்ணனா
26x power 4 minus 30x power 4 add பண்ணா minus 4x power 4 அதே மாதிரி minus 68x cube plus 108x cube வந்து add பண்ணா 40x cube ன்னு கிடைக்கும் அதே மாதிரி 30x square minus 174x square add பண்ணா minus 144x square next வந்து 127x plus 105x ரெண்டுத்தையும் add பண்ணனா 232x அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்கா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு டேர்ம் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ இந்த ஸ்டெப்ல பார்த்தா x ஸ்கொயர் அதுக்கு அடுத்து இந்த டேர்ம் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல -140 எடுத்துக்கணும் ஒவ்வொரு டேர்மா எடுத்துக்கணும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ -140 ஆட் பண்ணிட்டேன் திரும்ப என்ன செய்யணும்னா இப்போ வந்து இப்போ என்ன செய்யணும்னா இப்போ வந்து திரும்ப வந்து இந்த -4x power 4 திரும்ப ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ணனும் அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்றதுக்கு இங்க x power 4 க்கு இங்க x power 4 க்கு இங்க x power 4 க்கு எது இல்ல -4 இல்ல அப்ப அந்த -4 ஆல இந்த throughout the equation மல்டிப்ளை பண்றேன் புரியுதுங்களா இந்த full equationையும் -4 ஆல மல்டிப்ளை பண்றேன் மல்டிப்ளை பண்ணா மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா -4x power 4 கிடைக்கும் அப்ப -4 ஆல மல்டிப்ளை பண்றேன் so multiply பண்ணா -4 into x power 4 -4x power 4 அதே மாதிரி -4 into -10x cube minus into minus plus ன்னு வந்துரும் 10 into 4 40 x cube into x cube ன்னு வந்துரும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் plus into minus minus next 58 into 4 100 that means 36 into 4 144 வரும் அதுக்கு அடுத்து x ஸ்கொயர் எடுத்து எழுதுவா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து -4 into -58x மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா +232x ன்னு கிடைக்கும் அதுக்கு அடுத்து +35 into -4 -114 கிடைக்கும் சரியா இப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்ய போறேன்னா சைன் சேஞ்ச் பண்ண போறேன் சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும் அப்போ இப்போ பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் சரியா சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்னா இப்போ இத வந்து கேன்சல் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க இப்ப எல்லா டேர்ம்ஸ்மே கேன்சல் ஆகுது இது -4x power 4 plus x power 4 0 வந்துருமா 40x cube minus 40x cube 0 அதுக்கு அடுத்து -144x square plus 144x square 0 அப்ப 232x minus 232x 0 minus 140 plus 140 0 வந்துருது இப்ப ஃபுல் டேர்ம்ஸ்மே கேன்சல் ஆகுது அப்ப ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து 0 வருது 0 வந்தா மட்டும் தான் என்னது இது ஃபேக்டர்னு சொல்ல முடியும் ஃபேக்டர்னாலே கண்டிப்பா லாஸ்ட் ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வரணும் சரிங்களா சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா இப்போ 0 வந்துடுச்சு இப்போ கோஷியன்ட் எடுத்துக்கறோம் இப்போ நமக்கு வந்து கோஷியன்ட் வந்து x ஸ்கொயர் -3x -4 0 இப்போ இத வந்து என்ன செய்ய போறேன்னா ஃபேக்டர் பண்ண போறேன் சோ எப்படி ஃபேக்டர் பண்ண போறோம்னா கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும் x உடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும் இங்க கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தனா -4 x உடைய கோஎஃபிஷியன்ட் -3 சோ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு ரெண்டு நம்பரால மல்டிப்ளை பண்ணா -4 வரணும் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு -3 வரணும் அப்ப 1 ஐயும் -4 ஐயும் மல்டிப்ளை பண்ணா -4 கிடைக்கும் 1 ஐயும் -4 ஐயும் ஆட் பண்ணா -3 கிடைக்கும் புரியுதுங்களா அப்ப நான் அந்த 1 -4 ஃபேக்டர் ஃபார்முலா எடுத்துக்கிறேன் x + 1 x - 4 = 0 ன்னு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா இப்போ ஒவ்வொரு ஃபேக்டருமே ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்துக்கிறேன் x + 1 = 0 x - 4 = 0 அப்ப x = -1 x = 4 புரியுதுங்களா அப்ப இதுவும் another root x remaining root -1 and 4 இப்ப எல்லா ரூட்டையுமே நம்ம எடுத்து எழுத போறோம் ஏற்கனவே 4 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இப்ப லாஸ்ட் இந்த ஸ்டெப்ல ரெண்டு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இப்ப எல்லா ரூட்ஸ்மே எடுத்து நம்ம எழுதலாம் சோ அப்ப நெக்ஸ்ட் லைன்ல So the roots of given polynomial equation are 2 plus I, 2 minus I, 3 plus root 2, minus 1 and 4. அதாவது இப்போ வந்து எல்லா ரூட்ஸ்மே எடுத்து எழுதுறோம் the given polynomial the roots of a given polynomial equations 2 plus I, 2 minus I, 3 plus root 2 that means 3 plus root 2 அதுக்கு 3 minus root 2 வரணும் அதுக்கு minus 1 and 4 so இது எல்லா ரூட்ஸ்மே 6 ரூட்ஸ்மே எடுத்து எழுதியாச்சு இது ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துல क्वेश्चन ஆன்சர் இதான் क्वेश्चंस இதான் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா find all the roots
ஸோ 2 ரூட்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கடுத்து நம்ம 2 ரூட்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்ல 2 ரூட்ஸ், டோட்டலா 6 ரூட்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல நம்ம எல்லா ரூட்ஸுமே எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதை நீட்டாக நோட்ல எழுதுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. யூ ப்ராக்டிஸ் த ப்ராப்ளம். வி கம்ப்ளீட் த கிளாஸ்.